திருப்பலி முன்னுரை. ஆண்டின் புதிய காலகட்டத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் இறைமக்களே, திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு இன்று. இயேசுவின் வருகையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவின் முதல் வருகையான கிறிஸ்து பிறப்பை கொண்டாட தயாராகும் நாம், அதே வேளையில் அவரின் இரண்டாம் வருகைக்கும் நம்மை நாமே தகுதிப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இன்றைய வாசகங்கள் விழித்திருங்கள், தயாராயிருங்கள் என்று நம்மை எச்சரிக்கின்றன. நோவாவின் காலத்தில் நிகழ்ந்தது போல எதிர்பாராத நேரத்தில் மானிட மகன் வருவார் என்பதை நற்செய்தி நமக்கு நினைவூட்டுகின்றது. இன்று நாம் ஏற்றும் திருவருகை கால முதல் மெழுகுவர்த்தி நம்பிக்கையை குறிக்கின்றது. புற இருளை அகற்றி நம் அகத்தில் இறை ஒளியை ஏற்றிட இது நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இறைவன் எப்போது வருவார் என்று அறியாத நிலையில் விழிப்போடும் இறைப்பற்றோடும் வாழவும், மீட்புக்குரிய நற்செயல்களை செய்யவும், தேவையான வரங்களை கேட்டு நம்பிக்கையின் மக்களாக இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இன்றைய திருப்பலியானது அபுதாபில் வாழ்கிற அமலோர்ப்புநாதன் எட்வினாலின் சஃப்ரான் யூஜன் தியோடஃபி குடும்ப கருத்துக்களுக்காகவும், இணைந்த குடும்பத்தை அமைதி பாதையில் வழிநடத்தவும் பாதுகாப்பிற்காகவும், மரித்த லூதுசாமி அமலோர்ப்பம் அருட்தந்தையர்கள் ஜி ஆரோக்கியசாமி, ஜெராட் புஷ்பராஜ், பீட்டராஜ் ஆகியோருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் இந்நாள் வரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். சௌரியார்பாளையும் குழந்தைசாமி குடும்ப கருத்துக்களுக்காகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஆன்ம சரீர் நலனுக்காகவும், மரித்த அமலோர்ப்பம் பிச்சை ரோசம்மா, சூசை பெத்லேன் மரி சகாய் மரி புஷ்பராஜ் அருட்தந்தையர் பாஸ்கல் லாசர் சின்னப்பா ஜேம்ஸ் பெரியநாயகம் அருட் சகோதரிகள் இசபெல்லா ஜெம்மா மற்றும் உத்திரைக்கிரசல் ஆன்மாக்கள் யார் நினையாத ஆன்மாக்கள் பாற்றிக்காகவும் இந்நாள் வரை இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும். வட்டைகொண்டர் குடும்பம் சாரால் தேவசகாயம் குடும்ப கருத்துக்காகவும், மகன்கள் மருமகள்கள் பேர குழந்தைகள் என்னுடைய படிப்பிற்காகவும் உடல்நலத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகும். வட்டைகொண்டர் குடும்பம் தேவசகாயம் ஆசிரியருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும், சின்னப்பன் ரோஸ்மேரி தங்க பிரகாசம் குழந்தை மெரிவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், மற்ற குடும்பத்தில் மரித்த அனைவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், யார் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிரசல் ஆன்மாக்கள் மாசில்லா குழந்தைகளை பாற்றிக்காகவும், மைக்கேல்புரம் வண்டிக்காரன் குடும்பம் ராயப்பன் ஆசிரியர் சௌரியப்பன் மரிகிறதால் அப்துல் குத்தூஸ் ஆசிரியர் சௌரியம்மா மங்களத்தை சேர்ந்த அலமேலுவலுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், ஓசூர் மரித்த ஜான் போஸ்கோவினுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், சின்னாரி குடும்பத்தில் மரித்த சி சௌரிமுத்து அவர்களுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், புசாலை குடும்பம் பல்ஜி என்கிற பவுல்ராஜ் மரியப்பன் மற்ற குடும்பத்தில் மரித்த அனைவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், சின்னாரி குடும்பம் மரித்த பெரியநாயகம் அந்தோனி தோமையன் அன்னம்மாள் குடும்பத்தில் மரித்த அனைவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், யார் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிரசல் ஆன்மாக்களிலை பாற்றிக்காகவும், இருடைய அம்பட்டு புத்திரன் குடும்பம் சௌரிராயன் மரியம்மாள் தாமஸ் அந்தோனி அம்மாள் குடும்பத்தில் மரித்த அனைவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், யார் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிரசல் ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகவும், சின்னாரி குடும்பத்தில் மரித்த ஜெரோம் ரொசாரி ஆண்மிலை பாற்றிக்காகவும், இளையாங்க நீச்சமரத்தான் குடும்பம் அலெக்சாண்டருடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த சௌரிமுத்து அடைக்கல மேரியுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், மாசில்லா குழந்தைகள் ஆண்மிலை பாற்றிக்காகவும், உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்கள் யார் நினையாத ஆன்மாக்களுடைய இலை பாற்றிக்காகவும், இளையாங்கனி உடையார் குடும்பம் மீக்கேல் ராயம்மாளுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், மாசில்லா குழந்தைகள் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற ஸ்தல ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகவும், திம்மநாயகன் குடும்பத்தில் மரித்த தேவசகாயம் சௌரியம்மாள் தாவிதிருதிராஜ் அந்தோனி சௌரியம்மாள் சூசை சாந்தாயி அந்தோனி சௌரியப்பன் பெரியநாயகம் எல்லுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், யார் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற சில ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகவும், இளையாங்கனி பாண்டியான் குடும்பத்தில் மரித்த அண்ணாதுரை என்கிற அப்ரஹாம் அந்தோனி மரிகிருதாள் சின்னப்பன் சின்னதுரை என்கிற தேவசகாயம் அருளானந்து தோமேராஜ் விக்டர்ராஜ் அந்தோனிராஜ் கிறிஸ்ராஜ் ஆகத்தமாளுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், மெலசின்னாரி குடும்பத்தில் மரித்த அவராகாண்டர் அமல்ராஜ் ஆரோக்கியசாமி மனோன்மணி என்கிற மோச்சமேரி சைமனுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், மறு கிருஷ்ணகிரியில் மரித்த அமலதாஸ் சாந்தி தெரேசா அவர்களுடைய ஆண்மிலை பாற்றிக்காகவும், உத்திரிக்கிற சில ஆன்மாக்கள் யார் நினையாத ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகவும்,
பகண்டியான் குடும்பம். இந்த குடும்பத்தில் மரித்த சௌரி ராயின் அன்னம்மாள் ராயப்பன் தனிஸ்லாஸ் மரி கிருதால் அந்தோணி அடைக்கல மரி சின்னப்பன் சௌரி ஆயி ஆண்மிலை பாற்றிக்காகும். பூசாலை குடும்பம் யாக்கோப்பு மங்களமேரி சௌரி முத்துக்கு தெரியம்மாள் பாக்கியம் அன்னம்மாள் மிக்கேல் தெரேசம்மாளுடைய ஆண்மிலை பாற்றிக்காகும் மற்றும் யார் நினையாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற சில ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகும். மட்டை கொண்டர் குடும்பம் எம்சி பலவேந்திரன் சின்னப்பன் ஆக்னஸ் டாத்தி ஐசன் மேரி ஏஞ்சலினா மதலை மரி சிறுமலை தேவசகாயம் சௌரியம்மாள் ஆண்மிலை பாற்றிக்காகும். கிராமத்தான் குடும்பம் சௌரியப்பன் மரிகிறதால் சின்னப்பன் சௌந்தரி சௌரி முத்து ஜெயமரி ஆகத்தம்மாள் லாசர் மரிய சிறுவன்மணி அந்தோனி கித்தேரி கத்ரின் அம்மாள் சௌரியப்பன் மங்களமரி ஆரோக்கியசாமி மதலை மரி சிலுவை மரி பீட்டர் சௌரிமுத்து மரியப்பனுடைய ஆண்மிலை பாற்றிக்காகும். பெரியாரி குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியசாமியுடைய 11வது ஆண்டு நினைவு நாளில் அவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகும். மேலும் குடும்பத்தில் மரித்த சாந்தப்பன் சூசை அந்தோணி அம்மாள் மற்றும் பகண்டியான் குடும்பத்தில் மரித்த அன்னம்மாள் சௌரி ராயன் ராயப்பன் தனிஸ்லாஸ் அந்தோணி இறுதி மேரி மரிகிருதால் சௌரி ஆயி சின்னப்பன் ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்களிலை பாற்றிக்காகும். பெரியாரி குடும்பத்தில் மரித்த லூத்துசாமி சின்னப்பன் கத்திரின் அம்மாள் ஆரோக்கியசாமி அஞ்சலம்மாள் ரோசம்மாள் அபிரகாம் தாவீது பலவேந்திரன் மேரி ரோசாலி யாரினியாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களிலை பாற்றிக்காகும். பகண்டியான் குடும்பத்தில் மரித்த மரியம்மாள் விக்டர் ராஜ் ஆரோக்கியம்மாள் அந்தோணி சௌரியம்மாள் சின்னப்பன் அந்தோணி அம்மாள் சௌரிமுத்து சமணச சூசை அந்தோணி காணிக்கு மேரி லாசர் சின்னப்பன் சுசையம்மாள் ஜோசப் ஜார்ஜ் ரூபனலுடைய ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்கள் மற்றும் நம்மூரில் மரணம் அடைந்த அனைவருடைய ஆண்மிலை பாற்றிக்காகும். மொன்னான் குடும்பம் அந்தோணி சூசை சாந்தாயி ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்கள் மற்றும் உதிரைக்கிற சில ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகும். கிராமத்தான் குடும்பம் அபிரகாம் அந்தோணி ஆரோக்கியசாமி ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்கள் உதிரைக்கிற சில ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகும். பெரியாரி குடும்பம் மரித்த சின்னப்பன் கேத்ரின் அம்மாள் ஆரோக்கியம் அஞ்சலம்மாள் லூர்துசாமி ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகும். இளையாங்கனி சரளூரான் குடும்பம் மரிதாஸ் மைக்கேல் அம்மாள் சௌரிமுத்து லூகாஸ் அந்தோனிராஜ் அன்னம்மாள் சகாயம் மரி பிரகாசனுடைய ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்கள் உத்திரிக்கிற சில ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகும். முன்னான் குடும்பத்தில் மரித்த ஞானப்பிரகாசம் லூர்து மேரி ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகும். இளையாங்கனி நொண்டிகோபத்தான் குடும்பம் மரித்த அந்தோனி கித்தேரி அம்மாள் அந்தோனி யாகத்தம்மாள் யாரினியாத ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகவும். தாதன் குடும்பம் செபஸ்டின் தெரேசம்மாள் குழந்தையை சமலதா சமலூர்ப்பு மேரி சின்னப்பன் சந்தியாகு ஜான் போஸ்கோ ஆரோக்கியம் ரபேகால் சௌரி ராயன் மதலை மேரி தேவதாஸ் குழந்தை சாமி ஞானப்பிரகாசம் சௌரிமுத்து லூகாஸ் அந்தோனி ராஜுவலுடைய ஆண்மிலை பாற்றிக்காகும். யாரினியாத ஆன்மாக்கள் இலை பாற்றிக்காகும். இன்றைய திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்கள், இன்று நாம் திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். இந்த திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறினுடைய அடையாளமாக இப்பொழுது இந்த திருவருகை காலத்தின் மெழுகுத்திரிகளில் முதல் மெழுகுத்திரியானது ஏற்றப்படுகிறது. இந்த திருப்பலி நாம் தகுதியான விதத்தில் ஒப்பு கொடுக்க நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்திய ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம்.
போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். ஈசோ புல்லினால் என்மேல் தெளிப்பீர். ஆண்டவரே நான் தூய்மையாவே நீரே எம்மை கழுவ நாளும் உரை பணிதனிலும் மென்மையாவே. இறைவாவுமது இரக்க பெருகிற்கு ஏற்ப எம்மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக ஆதியில் இருந்தது போல இன்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். எல்லாமுள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தேடும் எனக்கு குறையது, இறைவன் எனது மீட்பனார், அவரே எனக்கு ஒளியானார். நான் வாழ எவரை கண்டும் பயமில்லை, இறைவன் எனது மீட்பனார். இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்திடும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊன் இயல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 24 இறை வசனங்கள் 37 முதல் 44 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்து வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்து செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இருவர் வயலில் இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவர், மற்றவர் விட்டுவிடப்படுவர். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது.
இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவரை விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வழிபாட்டு அட்டவணையில் இன்னொரு திருவருகை காலத்தை நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். விழிப்பாயிருங்கள் என்ற அழைப்போடு ஆரம்பித்திருக்கிறோம். நம்முடைய வழிபாட்டு ஆண்டினுடைய புத்தாண்டு என்று கூட இந்த நாளை நாம் சொல்லலாம். இனி இன்னொரு வழிபாட்டு ஆண்டை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். கிறிஸ்து ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தேடி வருகிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். நம்முடைய அன்பு செயல்கள் வழியாக நாம் இறை வார்த்தை கேட்கும் பொழுதும் அதை வாசிக்கும் பொழுதும் ஒவ்வொரு திருப்பலி கொண்டாட்ட அப்படி இருக்கிற பொழுது இந்த திருவருகை காலம் என்ன சொல்ல விரும்புகிற தயாரிப்பு நாட்களாக இந்த திருவருகை காலம் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அந்த இறுதி நாட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம். அதனுடைய முன் அடையாளமாக இதோ கிறிஸ்து பிறப்பு விழாவை நாம் கொண்டாட இருக்கிறோம். அதே ஆண்டவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுவதற்கும் ஒரு முதல் வாசகம் என்பதை சொல்லுகிறது. இது எல்லாருக்குமான ஒரு அழைப்பு. இது இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டுமல்ல, வேற்றினத்தாருக்குமான ஒரு அழைப்பு. எல்லாருமே இந்த வருகைக்காக தயாரிக்க வேண்டும். ஏனெனில் வர இருக்கிறவர் அசாதாரணமான ஒருவர் என்பதை நமக்கு நினைவு சச்சரவுகளை வேறிருக்கிறவராக இருப்பார் என்பதை இந்த திருவருகை காலத்தில் உறக்கத்தினின்று நாம் விழித்தெழ வேண்டும். மீட்பு அண்மையில் உள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைவதற்கான நேரம் இது. ஒளியின் மக்களாய் மாறுகிற நேரம் இது. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு இவற்றை தவிர்க்க வேண்டிய நேரம். தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்புகளுக்குரிய நாட்டங்களை தவிர்க்கிற காலம் இவை. தவக்காலத்தில் மட்டுமல்ல அன்புக்குரியவர்கள், இந்த திருவருகை காலத்திலும் இத்தகைய ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதற்கு தான் புனித பவுல் இதை பட்டியலிட்டு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை நாம் அதிகமாய் அறிந்து கொள்வதற்கான ஒரு காலம் இது. கிறிஸ்துவை நம்மில் பிறக்க செய்வதற்கு நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் தயாரிக்கிற ஒரு காலமாக இந்த திருவருகை காலம் இருக்கிறது என்பதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இந்த நற்செய்தியில் ஆண்டவர் கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அறிவுரை விழிப்பாயிருங்கள் என்கிற ஒத்த வார்த்தை தான். பி அலர்ட் என்கிற இந்த விழிப்பாயிருங்கள் என்கிற இந்த வார்த்தை தான் ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியினுடைய இறுதியில் சொல்லி முடிக்கிறார். எதை குறித்து நாம் விழிப்பாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை குறித்து முதலில் விழிப்பாயிருக்க வேண்டும். என்னுடைய அன்றாட வாழ்வை குறித்து நான் விழிப்பாயிருக்க வேண்டும். என்னை சுற்றி என்ன நடக்கிறது? நான் நடந்து செல்லுகிற பாதை சரியானது தானா? நான் ஒளியின் பாதையில் நடக்கிறேனா? இருளின் பாதையில் நடந்து கொண்டிருக்கிறேனா? அல்லது வேறு வார்த்தையில் சொல்ல போனால்,
நான் ஆண்டவருக்கு உகந்ததை நான் செய்கிறேனா, அல்லது அழகினுடைய பிடியில் நான் ஆண்டவருக்கு எதிரான செயல்களை செய்து கொண்டிருக்கிறேனா? நான் நீதியை நிலைநாட்டுகிறவனாக இருக்கிறேனா, அல்லது அநீதிக்கு துணை போகிறவனாக இருக்கிறேனா? நான் உண்மையை உரக்க சொல்லுகிறவனாக இருக்கிறேனா, அல்லது பொய்மை நிறைந்தவளாக இருக்கிறேனா, அல்லது இருளின் ஆதிக்கத்தில் இருளின் பிடியில் இருக்கிறவனாக இருக்கிறேனா? நான் எப்படி இருக்கிறேன், என்னுடைய மதிப்பீடு என்ன என்பதை ஆய்ந்து பார்ப்பதற்கான ஒரு காலம். இந்த விழிப்புணர்வு நம்மை மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும், என்னை மாற்றுவதற்கு உதவியாக இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரண்டாவது, பிறரை குறித்த ஒரு விழிப்புணர்வு. என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், என்னுடைய நண்பர்கள், என்னை சுற்றி இருக்கிறவர்கள், இவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உண்மையிலேயே அவர்களுடைய வாழ்வு பாராட்டுதலுக்குரிய வாழ்வாக, உண்மைக்குரிய வாழ்வாக, அன்புக்குரிய வாழ்வாக, உறவுக்கு உகந்தவர்களாக இருக்கிறார்களா? அல்லது அவர்கள் தீமை நிறைந்தவர்களாக இருந்தால் அவர்களை திருத்த வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன். அல்லது நன்மை மிகுதியாய் இருக்கிறவர்களாக இருந்தால் அவர்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து பிறரை நாம் நல்வழிப்படுத்துவதற்குமான ஒரு காலமாக இந்த திருவருகை காலம் இருக்கிறது. நான் மட்டும் திருந்தி நான் ஆண்டவரை இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவில் என்னுடைய இல்லத்தில் பிறக்க செய்தால் போதுமாகாது. மாறாக என்னை சுற்றி இருக்கிறவர்களும் இயேசுவினுடைய ஒரு பிறப்பிற்கு தங்களை தயாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நான் அவர்களுக்கு உதவியாளனாக இருக்க வேண்டும் என்பதுதான். மூன்றாவதாக சமூகத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எந்த மதிப்பீடில் இந்த சமூகம் இன்றைக்கு இருக்கிறது, அதனுடைய சிந்தனை எதுவாக இருக்கிறது, அதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? பணமும் செல்வ செழிப்பும் அரசியலும் ஆதிக்கமும் சினிமா கலாச்சாரமும் ஆதிக்க வெறியும் வன்முறையும் தான் என்னுடைய சமூகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு அல்லது மாற்று சமூகத்தை படைப்பதற்கு நான் ஒரு விழிப்பாக இருந்து நான் முதலில் அதற்கு ஒரு ஊன்றுகோலாக துணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த திருவருகை காலத்தில் நாம் விழிப்போடு அதை செய்திட நம்மை அழைக்கிற ஒரு காலமாக இது இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இதைதான் இன்றைக்கு நற்செய்தியில் வலியுறுத்துகிறார். விழிப்பாயிருங்கள், உங்களை சுற்றி நடக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் கவனியுங்கள். அந்த சுற்றி நடக்கிற எல்லாவற்றிலும் நீங்கள் தயாரிப்புக்கு உரியவர்களாக உங்களையும் பிறரையும் சமூகத்தையும் நீங்கள் மாற்றுவதற்கு ஒரு காரணிகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் வாரத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். யாரும் நினையாத நேரத்தில் ஆண்டவர் வருவார். ஆகவே ஆண்டவருடைய வருகைக்கு நாம் காத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்வதோடு மட்டும் நம்முடைய தயாரிப்பு நின்றுவிடக்கூடாது. மாறாக அவர் என்னுடைய சமூகத்தில் பிறப்பதற்கு என் சமூகம் அவருடைய மதிப்பீடுகளை தாங்கியிருக்க வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு என் குடும்பம் அவர் வாழுகிற இல்லமாக மாற வேண்டும். அந்த மதிப்பீடுகள் என்னுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் இயேசு பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவராகவே நான் மாற வேண்டும் என்பதை தான் இந்த திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே விழிப்பாய் இருந்து நம்மை தயாரிக்கும் போது மட்டும்தான் இயேசுனுடைய பிறப்பு நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சமூகத்தில், நம்முடைய உள்ளத்தில் சாத்தியமாகும் என்பதை நாம் நினைவில் கொள்வோம். இந்த திருப்பலியில் அருள் வேண்டி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். இந்த திருவருகை காலத்தின் நாட்களை நாம் வீணடித்து விடாதபடியாக நாம் நேரிய சிந்தனையோடு நம்மை தயாரிக்கவும் இந்த திருவருகை காலத்தின் வழியாக ஆண்டவர் இயேசுனுடைய பிறப்பை அர்த்தமுள்ள முறையில் நாம் கொண்டாடியிருந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளவும் ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நினைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய வானக தந்தையிடம் எடுத்து சொல்லி செபிப்போம். திரு அவைக்காக மன்றாடுவோம். வழிகாட்டும் இறைவா, உமது வருகைக்காக மக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் இன்றைய நற்செய்தி கூறுவது போல விழித்திருக்கும் பணியாளர்களாக செயல்பட வரமருள வேண்டும். அவர்கள் உமது வார்த்தை என்னும் ஒளியால் மக்களின் உள்ளங்களில் நம்பிக்கையை விதைக்க தேவையான ஞானத்தையும் தூய ஆவியின் ஆற்றலையும் பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அமைதியின் அரசரே, நாடுகள் ஒன்றுக்கொன்று எதிராக வாள் ஏந்தா, இனி அவை போர் பயிற்சியும் பெறா என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப உலகில் நிலவும் போர் மேகங்கள் கலையவும் வன்முறைகள் ஒழியவும் அருள் புரியும். உலகத் தலைவர்களின் உள்ளங்களில் அமைதி உணர்வை எழுப்பி மனித நேயம் தழைத்தோங்கச் செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவ வாழ்வுக்காக மன்றாடுவோம். ஒளியானவரே, இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கிவிட்டது என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை மனதில் கொண்டு நாங்கள் இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் கவசத்தை அணிந்து கொள்ள வரம் தாரும். களியாட்டம், குடிவெறி போன்ற உலக இன்பங்களில் மயங்காமல் இயேசு கிறிஸ்துவையே ஆடையாக அணிந்து கொள்ளும் வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகள் மற்றும் துயருருவோருக்காக மன்றாடுவோம். எளியோரின் புகலிடமே, வரவிருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட தயாராகும் நாங்கள் ஆடம்பரங்களிலும் வெளிப்புற அலங்காரங்களிலும் மட்டுமே கவனம் செலுத்தாமல் எங்கள் அருகில் இருக்கும் ஏழைகள், நோயாளிகள் மற்றும் தனிமையில் வாடுவோரில் உம்மை கண்டு அவர்களுக்கு உதவும் நல் மனதினை பெற்றிட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளையோர் மற்றும் பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். வரலாற்றின் நாயகனே, இப்புதிய வழிபாட்டு ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் இளையோர் மற்றும் பங்கு மக்கள் அனைவரும் ஆன்மீக வாழ்வில் புதுப்பிக்கப்பட அருள் புரியும். நாங்கள் நிலையற்ற உலகப் பொருட்களை தேடாமல் என்றென்றும் நிலைத்திருக்கும் உமது அன்பை தேடும் மக்களாகவும் உமது இரண்டாம் வருகைக்கு எந்நேரமும் தயாராக இருக்கும் விழிப்புணர்வுள்ள மக்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள தந்தையே, உம் திருமகனின் வருகையை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கும் பிள்ளைகளின் மன்றாட்டுகளை கேட்டருளும். நாங்கள் இருளின் காரியங்களை அகற்றி உமது ஒளியின் பிள்ளைகளாக வாழவும் விழிப்புடன் இருந்து உமது வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ளவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
தந்தேன் என்னை அன்புடனே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். தருவதில் பெறுவோம் மின்னக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. தருவதில் பெறுவோம் மின்னக வாழ்வை, தந்தேன் என்னை அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே, ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பதன் இன்பம் பெறுவதில்லை, தந்தேன் என்னை அன்புடனே. சகோதரமே, உங்களது நடுதுமான பலி எல்லாம் வல்ல தந்தை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கைகளில் நின்று பலி ஏற்றுக்கொள்வார். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து தம்மையே தாழ்த்துடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணக
வானமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்தமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆண்டவரே, தேவனே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவளை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவிருக்கும் திராவின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும், யார் நினையாத ஆன்மாக்களையும், முத்திரைக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆன்மாக்களையும், இந்த திருப்பலியில் நான் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற எல்லா ஆன்மாக்களையும் நீரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித கார்மேல் அன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நான் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கற்றலையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நல்லது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். வெளிப்பாய் தயாரிக்கிறவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிறக்க இருக்கிற ஆண்டவர் கிறிஸ்து இதோ. இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலாம், எனதான் நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனில் விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனில் விரைவில் வா. யூபிலி 2025 ஆண்டின் இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக
எங்கள் இதயங்களில் நீர் பற்றியறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகை காண எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமீன். ஞாயிறு அறிவிப்புகள். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று திருவருகை காலத்தின் முதல் ஞாயிறு. டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாதத்தின் முதல் செவ்வாய், புனித அந்தோனியாருக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்று மாலை 6:15 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருப்பலியும் புனித அந்தோனியார் கெபியில் நடைபெறும். டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, புனித பிரான்சிஸ் சவேரியார் அருள் பணியாளருடைய விழா. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, காலை 4:45 மணிக்கு முதல் திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து 6 மணி வரை திவ்ய நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். அன்று நோயாளர்களுக்கு நற்கருணை வழங்கப்படும். டிசம்பர் 6ஆம் தேதி சனிக்கிழமை, ஆயர் புனித நிக்கோலாஸ் நினைவு. மேலும் மாதத்தின் முதல் சனிக்கிழமை நம் பாதுகாவலி புனித கார்மேல் அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அன்று காலை 7:30 மணிக்கு மலைக்கோவிலில் சிறப்பு திருப்பலி நடைபெறும். அன்று மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை பௌர்ணமி ஆசீர்வாத பெருவிழா ஜபக்கூட்டம் நடைபெறும். இம்மாத ஜபக்கூட்டத்தை அந்தோனியா நகர் பங்கு தந்தை அருட்தந்தை லாரன்ஸ் பயஸ் அவர்கள் வழிநடத்துகிறார்கள். இறை மக்கள் ஜபக்கூட்டத்தில் பங்கெடுத்து இறை ஆசீர் பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம். டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு. இன்று 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் வழக்கம் போல பிள்ளைகளுக்கான ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். இன்றிலிருந்து திருவருகை காலத்தை ஆரம்பிக்கின்றோம். கடந்த ஆண்டு போல கிறிஸ்மஸ் கேரல்ஸ் குழுவினர், கிறிஸ்மஸ் பஜனை குழுவினர் அன்பியமாக சந்திப்பார்கள். நாளை திங்கட்கிழமை 1ஆம் தேதி மாலையிலிருந்து கிறிஸ்மஸ் கேரல்ஸ் ஆரம்பமாகும். நாளை 1ஆம் தேதி மாலை நடுத்தருவில் உள்ள அன்பியங்களை சந்திப்பார்கள். நடுத்தருவில் உள்ள புனித டொமினிக் சாவியோ, புனித யோவான், புனித பவுல் மற்றும் புனித அசிசி அன்பியங்கள் தயார் நிலையில் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த நாள் எந்த அன்பியத்தை கிறிஸ்மஸ் கேரல்ஸ் குழுவினர் சந்திப்பார்கள் என்பதை அன்பிய தலைவர்கள் வழியாக அன்பிய குடும்பங்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்படும். மேலும் கிறிஸ்மஸ் கேரல்ஸ் குழுவினர் உங்களுடைய அன்பியத்தை சந்திக்க வருகிற பொழுது அன்பியத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களும் கண்டிப்பாக ஒன்று கூடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நம்மை தேடி வருகிற குழந்தை இயேசுவையும் நாம் சந்திக்கவும் ஜெபிக்கவும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறோம். நமது மலைக்கோவிலில் கட்டப்பட இருக்கின்ற நற்கருணை ஆராதனை ஆலயத்திற்கு இந்த வாரம் நன்கொடை வழங்கியவர்கள்: பெயர் விரும்பாதவர் ரூபாய் 10,000, பூசைக்காரன் குடும்பம் தொன்போஸ்கோ பிலோமினா ரூபாய் 10,000, நொண்டிக்குப்பத்தான் குடும்பம் ஆரோக்கியசாமி ரூபாய் 1000, முங்கில்துறைப்பட்டு செல்வம் விண்ணரசி ரூபாய் 1000, கிராமத்தான் குடும்பம் அருளானந்து ரூபாய் 5000, கிராமத்தான் குடும்பம் ஜோசப் ரூபாய் 25,000, திம்மநாயகன் குடும்பம் அருள் அலெக்சாண்டர் ரூபாய் 2000, குற்றாயன் குடும்பம் பாய் அந்தோனி மகள் லூர்து மேரி ரூபாய் 10,000. நன்கொடை வழங்கியவர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். திருமண அறிவிப்பு. பாண்டிக்கடலூர் உயர்மறை மாவட்டம் மைக்கேல்புரம் பங்கு ஜோசப் சௌரியம்மாளுடைய மகன் மத்திய குழந்தை இயேசுவுக்கும், நமது மறை மாவட்டம் நமது பங்கு தேவசகாயம் அன்பியம் பெரியாரி குடும்பம்
பலவேந்திரன் ஜூலியா மேரி அவருடைய மகள் அந்தோனி வின்சி மேரிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது 2வது மற்றும் 3வது அறிவிப்பு. நமது மறைமாட்டம் நமது பங்கு அமலோற்ப மாத அன்பியும் சின்னாரி குடும்பம் அம்ப்ரோஸ் சின்னம்மாளுடைய மகன் ஜஸ்டினுக்கும் நமது மறை மாவட்டம் அள்ளிக்கொண்டாப்பட்டு பங்கு தீனதயாளன் ஜெசிந்தாவிலுடைய மகள் டெல்ஃபினா மேரிக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது. இது 2வது அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பின் தெரிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகின்றோம். எழுந்து நின்று செபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் அரை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்போய் மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,